விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. சாணக்கியா நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம், வணக்கம், நமஸ்தே. நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சாணக்கியா நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரங்கராஜ் பாண்டேக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அருண் அவர் தான் எல்லாம் இந்த பாட்டில் வாஷர் டு ஹெட் குக் எல்லாம் கவனிச்சுக்கிறவர். டெக்னிக்கல் இன்சார்ஜு, சப்ஜெக்ட் மேட்டரும் நல்ல நாலேஜபிள் பர்சன். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். இன்றைய டாபிக் மேற்கத்திய நாடுகளோட இந்த மீடியா ஏன் ஆன்டி இண்டியாவாக இருக்குது பை அண்ட் லார்ஜ். இது மோஸ்ட்லி இந்த மேற்கத்திய நாடுகள் தான். இது நம்ம இதை ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அங்கெல்லாம் பார்க்கல. மோஸ்ட்லி யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கா. அது தவிர நிறைய மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை ரபடி ட்ரீட்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க. ரபடினா திரட்டிப்பால் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி பாலை சுருங்க பண்ணணும். இப்போது பீகாரில் ஆர் உத்தரப்பிரதேசத்தில், லக்னோவில், பட்னாலாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடாய் வச்சுருப்பாங்க. அந்த கடாயில் இது நம்ம சொல்கிறோமே வானலின் ருசாக இருக்கும். அதில் பாலை சுண்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பண்ணுற போது கீழேந்து நிறைய நெருப்பு கீழேந்து சுட பண்ணுவாங்க, கொதிக்க பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கையில் ஒரு விசிறி வச்சுட்டு மேலேருந்து வேக வேகமாக விசிறுவாங்க. அதான் ஹீட்டிங் ஃப்ரம் பிலோ அண்ட் கூலிங் ஃப்ரம் அபவ்னு சொல்கிறது. இதான் ரபடி. ரபடினா திரட்டிப்பால், ரபடி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது. இது கம்பெனிலாம் கூட சில சமயம் நடக்கும். இந்த பெரிய மேனேஜர் குட்டி மேனேஜரை கூப்பிட்டு திட்டிட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சுட்டு, ஆனால் அதே சமயத்தில் இந்த மிடில் லெவல் மேனேஜரை வச்சு அவனை புகழ சொல்லுவார். ஸோ இது ஹீட்டிங் ஃப்ரம் பிலோ அண்ட் கூலிங் ஃப்ரம் அபவ். அதுக்கு வரலாம். முதல்ல இந்த மீடியாலாம், டெலிவிஷன் மீடியா இருக்கட்டும், பிரிண்ட் மீடியா இருக்கட்டும், இந்த லண்டன் எக்கானமிஸ்ட்டு, இல்லாட்டா இந்த பிரிட்டனில் இருக்கிற ஃபைனான்ஷியல் டைம்ஸு, அப்புறம் இது பிரிட்டனில் இருக்கிற கார்டியன் நிறைய பேப்பர்ஸு, யூஎஸில் இருக்கிற நிறைய பேப்பர்ஸு, வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, அது தவிர வர இந்த குட்டி குட்டி ஊரில் இருந்தெல்லாம் வர சில பேப்பர்கள்லாம் எல்லாருமே அப்புறம் அந்த அல் ஜசீராங்கிற ஒரு டிவி சேனல், அப்புறம் CNN, அப்புறம் CBS எல்லாருமே இந்தியாவை ரிப்போர்ட் பண்ணுறது நெகட்டிவாக தான் இருக்குது. பை அண்ட் லார்ஜ். அந்த காலத்துலேயே நான் சொல்லுவேன், 1970 நான் யூஎஸில் இருந்தபோது இந்தியாவில் புயல், பூகம்பம், இல்லாட்டா எங்கேயாவது ஃபயர், இந்த மாதிரி நெகட்டிவ் இந்த நியூஸ் இருந்தால் அதை தான் போடுவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது இந்தியாவில். அப்போல்லாம் பாவர்ட்டி சினிமான்னு உண்டு, பாவர்ட்டி டூரிசம்னு உண்டு. பாவர்ட்டி டூரிசம்னா அங்கேருந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் வருவோம், நேஷ்னல் ஜியோகிராஃபி, எக்கானமிஸ்டாக இல்லை. அவங்க ரொம்ப எமாசியேட்டட் சைல்டை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பிக்சர் எடுப்பாங்க. அது சொமாலியாவில் இருக்கலாம், ஆர் பீகாரில் இருக்கலாம், ஆர் இந்தியாவில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அதை எடுத்து அதை போட்டு எப்படி உலகத்தில் பாவர்ட்டி அதிகமாகிட்டு இருக்கு. அதில் ஒரு ஜோக்கு உண்டு அந்த காலத்தில். இந்த கோயிலுக்கு வெளியில் வரிசையாக நிற்பாங்க இந்த பிச்சைக்காரங்க. எல்லா கோயில்லையும் பார்க்கலாம் நீங்கள். நம்ம திருவண்ணாமலை கோயிலில், இல்லாட்டா கஞ்சிபுரம் கோயிலில், இல்லாட்டா நார்த்தில் பூரி கோயிலில், எந்த கோயில்லையும் பார்க்கலாம். அதில் ஒரு ஜோக்கு உண்டு. என்னென்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர் வரும்போது இன்னொரு முன்னாடி எடுத்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லணும், அந்த 7வது பிச்சைக்காரன்னா அப்படி அப்படின்னு. ஏன்னா அந்த 7வது இருக்கான இந்த கியூவில் அந்த பிச்சைக்காரன் தான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்போம். அவனை தான் படம் பிடிக்கணும், அது பிடிச்சாதான் அது ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. அந்த காலத்தில் இந்தியாவை பற்றி வேற ஒரு நியூஸும் வராது.
அண்ட் நம்மளுக்கு அது ரொம்ப 50s வந்து இன்னும் ஸ்னேக் சார்மர் அந்த மாதிரில ஏதாவது வரும். பரதநாட்டியம் டான்ஸ் ஏதாவது பற்றி கவர், அவ்வளோதான். இல்லாட்டா இது பாவர்ட்டி. இது அப்போ வந்து we projected ourselves as a poor nation. அந்த காலத்தில் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதாக இருந்தார், செக்ரட்டரியெல்லாம் இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் ஒரு சமயத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நேருக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாளைக்கு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்கானமி பண்ணால் கூட அப்படி காமிக்காத, ஓரளவு நம்ம நல்லா பண்ணலைங்கிற மாதிரி காமி அப்படின்னு. அப்போ தான் வந்து நமக்கு வேர்ல்ட் பேங்க், IMF அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் அதிகமான ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது வந்து வேடிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எக்கானமி நல்லாவே பண்ணுறதில்ல, ஆனால் நல்லதாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறான். இப்போ ரகுராமராஜன் சொல்கிறாரு 5% தான் க்ரோத் இருக்குது, ஆனால் நம்ம 7%ன்னு சொல்கிறோம். இப்போ ரிவர்ஸில் இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்மளே ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம பற்றி நெகட்டிவ் விஷயம்தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் வந்து சர்வதேச ரீதியில் நமக்கு உதவியெல்லாம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அது ஒரு அதனால் ஓல்ட் டைமில் எப்போதுமே. ரெண்டாவது வந்து இந்த மீடியாவில் நிறைய பேர் வந்து லெஃப்டிஸ்ட், இடதுசாரி சிந்தனைகள் ரொம்ப உண்டு மீடியாவில். எப்போதுமே எல்லா ஊர்லேயும் மீடியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. மெயின்லைன் மீடியான்னு சொல்கிறது. அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம 28 ஸ்டேட்டு, 23 லாங்குவேஜ், இப்போ மேஜர் லாங்குவேஜஸ், இத்தனை ரிலிஜன், அது இது ஒன்றும் தெரியாது. டெல்லியில் வருவங்க நேராக வந்து அவங்கள இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டர்னு ஒன்று இருக்காங்க. அந்த காலத்தில் ரொம்ப, இப்போ கூட புகழ் பெற்றது, ஆனால் அப்போ வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டரில் வந்து அறிவுஜீவிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லெஃப்டிஸ்ட். அது தவிர இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்குது, அது ஒரு பெரிய மேஜர் சென்டர். அங்கேயும் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லெஃப்டிஸ்ட். இவங்கள தான் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அங்கே வர ஜேர்னலிஸ்ட்டுக்கு. அவங்க இவங்களோட பேசுவாங்க, இது பண்ணி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. என்ன ரிப்போர்ட்டு? அதான் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, பாவர்ட்டி இஸ் இன்க்ரீஸிங், இது மாதிரி சஃபரிங் அப்படின்னு தான் வரும். நிறைய இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். அந்த காலத்தில் கஸ்தூரி ரங்கன், அவர் கனையாழியில் கூட எடிட்டராக இருந்தார். அவர் ரொம்ப நல்ல, அவர் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, தினம் ஒரு 500 வேர்டாவது 1000 வேர்டாவது இங்கேருந்து அனுப்புவாங்களாம் நியூயார்க் டைம்ஸ்க்கு. அதை வந்து அவங்களோட ஆர்கைவ்ஸ் அவங்களோட இதில் வச்சுருப்பாங்களாம். தினம் டெல்லியில் இருந்தார் அவர். அப்போ இங்கேருந்து இங்கே என்ன நடக்கிறது, என்ன லீடர்ஸு, என்னது எல்லாம் அரசியல் சித்தாந்தம், அப்புறம் இந்த இது கவர்மெண்ட் பாலிசி, அதை பற்றிலாம் அனுப்புவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்றும் பப்ளிஷே பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ராஜீவ் காந்தி வாஸ் கில்டு பை த LTT, அவர் இவங்க வச்சுக்கோங்க, பேர் என்ன, இந்திரா காந்தி பை அவர் ஓன் பாடிகார்ட். அந்த சமயத்தில் இந்த இவங்க அனுப்பிச்சாங்களே தினம் அதுலேருந்து எடுத்து எதையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்து அந்த பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆபிச்சுரியோடு சேர்த்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, we were not on their radar screen at all. அப்போவே நான் ஞாபகம் இருக்கு, 1900 லேட் 70s early 80s நான் இதுக்கு போயிருந்தேன், யூஎஸ்க்கு ஃபுல் பிரைட் ஸ்காலர். அப்போ வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் பற்றிலாம் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு ரவி மோகன் இருந்தார். அவர் பாவம் போயிட்டார். அவர் கிறிஸ்டல் அந்த பெரிய ஏஜென்சியோட ஹெட்டாக இருந்தார். அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணி நீ இதெல்லாம் பார்த்துட்டு வான்னு. நான் எல்லா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் போய் பார்த்து அவங்க எப்படி வேலை பண்ணுறாங்க, என்ன மாதிரி இது பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, மேஜர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சில இது போயிருந்தேன். அவங்களுக்கு இந்தியா பற்றி ஒன்றுமே தெரில. அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இங்கே இருக்கிறதோ, இங்கே லீகல் சிஸ்டம் இருக்கிறதோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் இருக்காங்களான்னு கேட்டால் என்ன ஓப்பனாகவே நான் சொன்னேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டோட இல்லைப்பா, காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, கம்பெனி செக்ரட்டரி இருக்காங்க, எல்லாருமே இதெல்லாம் பிரிட்டிஷ் பேட்டர்னில் தான் டெவலப் ஆகிருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, we were not on the radar screen. அவங்க வந்து நம்மளை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை.
அதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான லாபமும் இல்லை. அப்போ அந்த காலத்துலலாம் இங்கே வந்து பெருசாக இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அப்போல்லாம் ரொம்ப கண்டிஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே அதிகமாக தெரியாது. இங்கே வந்து இந்த லெஃப்ட் திங்கரோட யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முக்கியமான செய்திகள்லாம் இவங்க கொடுப்பாங்க. சில சமயம் இந்த லெஃப்ட் திங்கர்ஸே கூட அங்கே எழுதுவாங்க. அந்த ஊரில் இதில் ஸ்ட்ரிங்கர் மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறது, அது நியூயார்க் டைம்ஸ்லேயோ வாஷிங்டன் போஸ்ட்லேயோ வேரியஸ் அதர் ஜேர்னல்ஸில் ஒரு 2000 வேர்டுக்கு எழுதுவாங்க. அதில் இந்தியாவை பற்றி ரொம்ப குறை சொல்லி இந்தியாவில் வந்து ஒழுங்காக இல்லை, எதுவுமே ஒழுங்காக இல்லை, அது எதுன்னு சொல்லி தான் எழுதுவாங்க. அதை தான் வந்து அங்கே இருக்கிறவங்க படிக்க போகிறாங்க. அது ஒன்று. அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. இப்போ சமீபத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த அரப் நாட்டோட ஃபண்ட்ஸு, சீனாவோட ஃபண்ட்ஸு, இது ரெண்டும் நிறையா வந்து யூனிவர்சிட்டிலையும் மீடியாலையும் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அது ஸோ அதனால் அவங்க வந்து கடைசியில் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் ஒரு விதமாக ஒரு டைரக்ஷனில் ஒரு மீடியா எடுத்துன்னு போக பார்ப்போம். இப்போ இந்தியாவிலேயே பாருங்கள், NDTVன்னு இருக்குது. அதை பிரணாய் ராய் ரொம்ப நாளைக்கு அவர் ஒய்ஃபு அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அது போய் இப்போது அதானி கையில் வந்திருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் தட் எவ்ரி டே எவ்ரி ப்ரோக்ராம் இஸ் மானிட்டர்ட் பை அதானி. ஓவரால் டைரக்ஷன் கெட் சேஞ்ச். அதே மாதிரி சன் நியூஸு, கலைஞர் டிவி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கவரேஜ் வில் பி ப்ரோ டிஎம்கே. தட் இஸ் இப்போ அந்த சன் நியூஸ் வேறு ஏதாவது ஆள் கையில் போயிடுச்சுன்னா அப்போ வேறு விதமாக அது மாறும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அரப் மணியும் இந்த சைனீஸ் மணியும் நிறையா மீடியாவில் வந்திருக்கு. இப்போ லண்டனில் ஃபைனான்ஷியல் டைம் அவன் என்னன்னு தெரியல, அவன் வந்து திருப்பி அதானியை பற்றி போடுறான். ஹிண்டன்பர்க்னு ஒரு ஏஜென்சி அவன் வந்து ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி, அது எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிஸ்னஸ் மேனை பார்த்தா எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து ஏதாவது ஒரு குறை இருக்கும், குற்றம் இருக்கும் தெரியும். இதில் வந்து ஷார்ட் சேல்ஸ்னு பண்ணுறாங்களே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். ஷார்ட் சேல்னால் இந்த கீழே விழுந்துடுத்த ஷேரோட வேல்யூ அதை போய் எடுத்து கையில் வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி மேலே வரும்போது அதை வித்துடுறது. அதுதான் அவங்களோட மெயின் ஜாப். அவங்களுக்கு இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ரிப்போர்ட் அனுப்புகிற போதும் அதானி ஷேர் கீழே வரும், அதை இவங்க போய் வாங்கிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி மேலே போகும், அப்போ சமயத்தில் அதை வித்துருவாங்க. ஸோ ஷார்ட் செல்லர்ஸ் சார் அதை அவங்களே ஒத்துனாங்க. லாட் ஆஃப் ஷார்ட் செல்லர்ஸ் சார் பெனிஃபிட்டட். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபைனலாக வாட் மேட்டர்ஸ் இஸ் ஹூ கண்ட்ரோல்ஸ் யுவர் மீடியா அண்ட் மீடியா நேரேட்டிவ். அது ஒன்று. அது தவிர இப்போது இந்த கிரெடிட் ரேட்டிங் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டி ரேட்டிங் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி, ஹாப்பி பீப்புள் ரேட்டிங். கேன் யூ பிலீவ்? பாலஸ்டீனியன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் இந்தியாவுக்கு மேலே ரேட்டிங்கில். இந்தியன்ஸ் ஆர் சப்போஸ் டு பி வெரி லெஸ் ஹாப்பி தேன் பாலஸ்டீனில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு, போர், தினம் குண்டு போடுறாங்க இஸ்ரேலிஸ்க்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வருது. அதே நம்பி நிறைய பேர் அதை திருப்பி இந்த ஊரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் ரொம்ப அவங்க என்ன அவன் வெள்ளைக்காரன் சொல்லிட்டான்னா அவ்வளோதான், அதுதான் வந்து நியதி, அதுதான் நியமம், அதுதான் வந்து ரூலு. அதனால் டபால் அங்கேருந்து எடுத்து ஏன்னா இவங்க யாருமே இங்கிலீஷ் பேப்பர் ஆகட்டும், ரீஜனல் பேப்பர் ஆகட்டும், நம்ம ஊரில் யாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா கேபிட்டல்ஸ்லேயும் கரஸ்பாண்டெண்ட்லாம் வச்சிடல. அந்த காலத்தில் இந்து ஒரு சமயத்தில் வாஷிங்டன், பீக்கிங் அங்கெல்லாம் கரஸ்பாண்டன்ட் வச்சிருக்கோம். அது தவிர வேறு எந்த பேப்பருமே இதெல்லாம் ஸோ அதனால் ஃபீடு வருது. ராய்ட்டர் என்ன சொல்கிறான், ப்ளூம்பர்க் என்ன சொல்கிறான், நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறான், அதை வந்து இங்கிலீஷ் பேப்பர்லாம் போடும். அதை திருப்பியும் எடுத்து தமிழ் பேப்பர்லாம் இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடும். அவ்வளோதான் இங்கே அந்த வேலை தான். அதனால் மீடியா வந்து நம்மளை ரொம்ப மோசமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா இப்போது நம்ம ராக்கெட் அனுப்பிச்சோம். ராக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸில் ஒரு கார்ட்டூனே வந்தது. ஒரு பால்காரன் வந்து மாடை அழிச்சுன்னு போய் ஒரு ரூம்குள்ளே தட்டி, நான் வந்து
ராக்கெட் போகிறதாமே அப்படின்னு ஏதோ கேட்குற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதாவது என்ன ரொம்ப கேவலப்படுத்தி இதுங்கெல்லாம் வந்து ராக்கெட்டாவது விடுறதாகுதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜப்பான் வந்து அவங்களோட காரெல்லாம் விற்கிறதுக்கு யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் முயற்சி பண்ணாங்க. எப்போ நான் சொல்கிறது 1980. அப்போ வந்து இவங்க ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, ஜப்பானாவது காராவது விற்கிறதாவது. இந்த சின்ன சின்ன கார் இருக்க, இந்த மெட்டல்ல இருக்கிற காரு, அதை வந்து சின்ன பையங்கள்லாம் வந்து தரையில் புருன்னு பண்ணுவாங்க. அது நிறைய அந்த மாதிரி கார் நிறைய பாப்புலர். அந்த காரை தான் வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் விற்க போகிறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாவே ஜப்பான் காரை விற்ற போது அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன்னா அது சின்ன காரு, பெட்ரோல் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய காரு, வீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் காரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய காரு, ஃபோர்டு இந்த மாதிரி கம்பெனிலாம். ஜப்பானோட கார் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. நான் அப்போ யூஎஸ்ல இருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா அது செகண்ட் காராக வச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். மெயின் கார் வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் ஆர் ஃபோர்டோடது. செகண்ட் கார் ஸ்மால் கார், இந்த உள்ளூரில் போகிறது, இப்போ ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அது நிறைய விற்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் டெக்னாலஜிக்கலி ரொம்ப நல்ல சுப்பீரியர் தான். பெட்ரோல் கன்சம்ஷனும் லெஸ். அப்போ வந்து 70 இந்த ஒப்பெக்னு வந்தது, அரப் கண்ட்ரிஸ்லாம். அப்புறம் ஆயில் ப்ரைஸ்லாம் ரொம்ப மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த ஜப்பனீஸ் கார்ஸ் ஆர் பாப்புலர். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கு, இப்போ இந்த ஃப்ரான்ஸ் இருக்கே, அது வந்து என்ன சொல்லிச்சுன்னா, உங்கள் காரை வந்து எங்கே வேணால் வைக்கலாம், ஆனால் ஒரே போர்ட் வழியாக தான் அது வரணும் அப்படின்னு. அந்த போர்ட்டில் வந்து அப்புறம் எல்லா உங்களோட லிட்ரேச்சர் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கணும், ஜாப்பனீஸில் இருக்கக்கூடாது, இங்கிலீஷில் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் வந்து நான் டாரிஃப் பேரியர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, வரி இல்லாத மீதி வகையில் தொந்தரவுப்படுத்துறது. அதனால் வந்து ஒரு நாளைக்கு 2 காரு 3 கார் தான் வந்து மார்சேல்ஸ்னு போர்ட் வழியாக உள்ளே அனுப்புவாங்க. அப்படி இருந்தும் யூரோப்பில் ஜாப்பனீஸ் கார்ஸ் ஆர் பிகமிங் வெரி பாப்புலர். வேர்ட் ஆஃப் மவுத், நல்லா இருக்கு சார் அந்த காரு, குட்டி காராக இருக்குது, நிறைய மைலேஜ் தருது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜாப்பனீஸ் இந்த மாதிரி கார் விற்றவங்க நிறைய பேருக்கு ஒரே டவுட்டு. அவங்க வந்து நார்மலாக இவங்கெல்லாம் வந்து மலை மேலே உட்காந்து இது பண்ணுறவங்க, யோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க காரெல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ என்னையே கேட்பங்க, இஸ் இட் ட்ரூ, இந்தியாவில் நிறைய பேர் மரத்து மேலே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு. ஆமான்னு சொல்லிட்டு இது கீழே வரத்துக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் எழுதின்னு இருக்காங்க மரத்து மேலே அப்படின்னு ஜோக்கா அவங்கள்ட்ட. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு வந்து இப்போ இது பேர் என்ன, நம்பிக்கை இல்லை. அப்போ ஆங்கஸ் மேடிசன் ஒரு பெரிய பிரபலமான பொருளாதார நிபுணர், அவரை OECD ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிலாம் கூப்பிட்டு, நீ இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லு, எப்படி இந்த ஜாப்பனீஸு இந்த கொரியன்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ண முடியுது. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு 50 பேரை வச்சுன்னு ஒரு டீம் வச்சுட்டு இருந்தார். லிங்குவிஸ்ட்டு, அப்புறம் ஜியாகிரஃபி தெரிஞ்சவன், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவன், பலானப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச குரூப் ஒன்று பண்ணி எக்கானமிஸ்ட் எல்லாரையும் போட்டு he studied 0 பீரியட், அதாவது இயேசு கிறிஸ்து பீரியட்லேருந்து 2000 வரைக்கும். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒவ்வொரு 100 ஆண்டு, 100, 200, 300, 400, ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் படித்தான்னா இந்தியாவும் சீனாவும் 50% உலக வருமானத்தில் மேலே இருந்ததுன்னு. 1800 வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னு அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் அந்த கொலோனியலிசம் வந்தது, அவங்க வெளியூர்லேருந்து வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதெல்லாம். இதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் சொல்லுவார், வேர்ல்டு எக்கானமியில் இந்தியாவும் சைனாவும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னு சொல்கிறது தப்பு, தே ஆர் ரீஎமர்ஜிங் மார்க்கெட்ஸ். ஏற்கனவே அவங்க ஒரு லெவலில் இருந்தாங்க, அந்த லெவல் வந்து போயிடுத்து, அதனால் திருப்பி வந்து அந்த லெவலுக்கு வர பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அதனால் இவங்க வந்து இந்த மீடியாலாம் வந்து இன்னும் இதை புரிஞ்சிக்கல. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் ஏன் சில கவர்மெண்ட் வந்து பேர் என்ன ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போது அமெரிக்காவில் வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்
ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க ஒரு இது ஃபுல்லாக கவர்மெண்ட் இல்லை, ஆனாலும் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் குரூப். அந்த குரூப்பில் வந்து இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இஸ்லாமியர்கள், இது கிறிஸ்தவர்கள் தான், இந்து யாருமே இல்லை. ஆனால் அந்த குரூப் வந்து வருஷா வருஷம் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது அனௌன்ஸ் பண்ணோம். அதில் வந்து இந்தியா ரொம்ப மோசமாக இருக்கு, இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியா இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் அதை வந்து ஒத்துக்கல, அது வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்மளும் வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி உலகத்தில் இருக்கிற நாட்டிலெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குன்னு நம்மளும் அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ தான் அது வந்து இதுக்கு என்ன சரியான பதிலாக இருக்கும். தெரியும் அந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சில சமயத்தில் கவர்மெண்ட்டை, இப்போது சமீபத்தில் வந்து ஜோ பிடன் சொன்னார் வந்து இந்தியாவை சேர்த்துட்டார். அதில் இந்தியா, சைனா, கொரியா எல்லா கண்ட்ரியுமே வந்து ஜெனோஃபோபிக் அப்படின்னு, அதாவது வெளிநாட்டவர்களை கண்டா அது ஒரு விதமான வெறுப்பு உண்டு இவாளுக்கெல்லாம். இது ஒரு வேடிக்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் வந்து ஜூஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி அப்பவே வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. இந்தியா இஸ் ஒரே கண்ட்ரி, அவங்களே ஒத்துக்கிறாங்க. இந்த யூதர்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து குடும்பப்படுத்தப்படவில்லை. அவர்களை வரவேற்று அவர்களை, அதே மாதிரி மீதி பேர் எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்காங்க. இந்த பார்சிஸ்ன்னு சொல்கிறோம், பெர்ஷியாலேருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் அது வெவ்வேறு முகலாய நாடுகள்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, டர்க்லேருந்து வந்திருக்காங்க, ஆப்கானிஸ்தானத்துலேருந்து வந்து இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷு, ஃப்ரெஞ்சு, டச்சு எல்லாம் வந்திருக்காங்க. எந்த காலகட்டத்திலையுமே நம்ம வந்து மீதி பேர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. அவங்க இதை ஆட்சி புரிகிற போது, கோலாட்சி என்ன சொல்கிறது, வன்முறை இருக்கிற போது அதை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணினோம், அது வேற விஷயம். நம்மள எதுக்கு ஜெனோஃபோபிக்னு அவர் சொன்னார்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னாச்சு, கீழே அது சூடு பண்ணியாச்சு ரபடியில். மேலே அவங்க அம்பாசிடர் இங்கே இருக்காரு நம்ம இந்தியாவில், கர்செட்டின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா மாதிரி ஒரு கிரேட் கண்ட்ரியே கிடையாது, பல வகையான விஷயங்கள்ல வந்து இட் இஸ் ஷோயிங் க்ரோத்து, இன்னும் ஒரு 20 வருஷத்துல இந்தியா வில் பி சூப்பர் பவர், அது இதுன்னு சொல்லிட்டு அது மேலேருந்து கூல் பண்ணுறது. ஸோ என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா இஸ் க்ரோயிங், ஒன் ஆஃப் த வெரி மேஜர் க்ரோயிங் கண்ட்ரி. உலகத்திலேயே இப்போது க்ரோத் இருக்கிற கண்ட்ரி எதுன்னா இந்தியா தான் நம்பர் 1. அது தவிர IMF சொல்கிறது 16% க்ரோத்து, வேர்ல்டு க்ரோத்தில் இந்தியா பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னா, அரவுண்ட் 2040-50 இந்தியா வில் பி a வெரி மேஜர் கண்ட்ரி, ஹேவிங் 30% 40% ஆஃப் த குளோபல் எக்கானமி வந்து இந்தியா கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசுறது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, தூண்டி விடுறது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்மளை குளிர்ச்சி பண்ணுறது. இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா, அந்த 7 கண்ட்ரி G7 கண்ட்ரிஸ்ன்னு இருக்கேன், அவள் வந்து மெயின் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்கா. நம்மளை அங்கே இன்னும் விடலை, பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காடுறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே போகணும், நம்ம அங்கே போகிறதுக்கு விருப்பம் இருக்குது. அவங்க கூப்பிட போகிறதில்ல, கூப்பிட்டு நம்ம போக முடியாது, நம்மளே வந்து இடிச்சு பிடிச்சிட்டு உள்ளே போயிடணும். ஸோ அதனால் அந்த நிலைமையில் இருக்கோம். இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளை என்ன சொல்கிறது, விழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல. இந்த இது நீலகண்டர்னு சொல்லுவோமே, சிவபெருமான், அந்த மாதிரி இருக்கும் நம்ம. அவங்க கழுத்தில் விஷமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரேடியாக துப்பவும் முடியல, மெல்லவும் முடியல. ஸோ அப்படி தான் இருக்குது நம்ம நிலைமை. அதனால் இப்போ ஜப்பான் எடுத்தேன்னா அவங்க குண்டு போட்டாங்க ஹிரோஷிமா, நாகசாகியில், 2வது உலக யுத்தம் முடிஞ்சோடனே ஆக்சுவலி. அப்புறமும் வந்து நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி வியட்நாமில் வந்து ஃப்ரான்ஸு, அமெரிக்கா எல்லாம் ரொம்ப நாளாக சண்டை போட்டு அங்கேயும் ரொம்ப பேர். ஆனால் இப்போ வியட்நாமும் ஜப்பானும் அமெரிக்காவோட ரொம்ப கூட்டுறவாக இருக்காங்க. பர்டிகுலர்லி ஜப்பான் வந்து ஒரு பூடல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவன் சொன்னான்னா அது சொல்கிறது தான் இவன் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்கள இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியா அந்த மாதிரி பண்ண முடியாது, வெரி டிஃபிகல்ட்டு. நம்ம பெரிய கண்ட்ரி, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி உண்டு.
so many people are involved in decision making here. It's not a, and by and large இந்த அமெரிக்கங்களுக்கு யூரோப்பியன்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா பிடிக்காது. அதுவும் இல்லாத வெள்ளையா இல்லாதவங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு ஆட்டோக்ராட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், கிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரே ஆள் டிசிஷன் எடுத்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். இங்கே நம்ம ஊரில் அப்படி இல்லை. டெல்லியில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஸ்டேட் லெவலில் டிசிஷன் எடுக்கணும், முனிசிபல் லெவலில் டிசிஷன் எடுக்கணும், எல்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த இது கிடையாது நம்மகிட்ட. அதனால் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் மிஸ்கிவிங்ஸ் அபவுட் அஸ். அவ்வளோதான். அது எத்தனை நாளைக்கு இது நம்ம இது இந்த ஹாட் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ ஆகும் தெரியல. பட் நம்ம ஓரளவுக்கு இன்னும் வளர்ந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்களால ஒன்றும் நம்மளை அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 விஷயம் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் மீடியா அதை நம்ம ஓரளவு இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவங்களுக்கு ஒவ்வொரு சமயம் ஏதாவது சொல்கிறப்ப நம்ம பதில் சொல்லி அது ஒன்றும் நடக்கிற விஷயமா தோணல. அதே மாதிரி அவங்களோட ரேங்கிங், ஹாப்பினஸ் ரேங்கிங், யூனிவர்சிட்டி ரேங்கிங் எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அது மாதிரி கையில் ஒரு டப்பாவில் உப்பு வச்சுட்டு அதை வச்சுட்டு தான் அதை உரசி பார்க்கணும். அதே மாதிரி அவங்களோட கவர்மெண்ட்டு, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு திருப்பி கொடுக்குறது. ஒரு யூரோப்பில் ஜெய்சங்கரை ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்கள் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. இந்த பக்கமானா அமெரிக்கா பக்கமா, அது ரஷ்யா பக்கமா, இந்த உக்ரைன். அவர் நாங்கள் 2 பக்கமும் சொன்னோன்னா எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. அவர் அந்த அம்மாட்ட கேட்டார், நாங்கள் எல்லாரோடையும் நாங்கள் நல்லா உறவு வச்சிருக்கிறது உனக்கு என்ன பிடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ஒரு 10-12 வருஷமாக நம்ம மச் பெட்டர், ஒரு அசர்ட்டிவாக இருக்கோம். ஓரளவுக்கு பதிலும் கொடுக்குறோம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால். முன்னாடி அப்படி இல்லை, ரொம்ப ஒடுங்கி நடுங்கி அப்படியெல்லாம் இருப்போம். ஸோ அதனால் மாறுதல் இருக்குது. அதனால் அவங்களும் அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவருக்கு நம்ம அதுவும் மாறும். அதனால் காலம்தான் பதில் சொல்லும். வெயிட் பண்ணும், பார்க்கலாம் எப்படி போகிறது இதுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.